வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 5. அக்னி பெண்ணே, பணியில் நனைந்தேன், சுகமாயிருந்தாய். பாலையில் நடந்தேன், தகிப்பாய் தகிக்கிறாய். மாறாத உன்னை மாறிக்கொண்டே இருக்கும் நான் விரும்பியது யார் பிழை? வீடு வந்து சேர்ந்த பார்த்தனை அவன் அறையினுள் நுழையும் முன் கை நீட்டி தடுத்தாள் மீனாட்சி. என்ன குட்டி என்றவன் முன் ஒன்று பேசாது கையினை நீட்டினாள். அவள் கேட்பது என்ன என்று தெரிந்தும், என்னடா வீட்டுக்குள்ள இப்பதானே வரேன், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர வர வெயிட் பண்ண மாட்டியா என விளையாட்டாய் கூறியதை கேட்டுக்கொண்டே வந்த பார்த்தனின் தாய் மகேஸ்வரி, அவனே பாவம் இப்பதான் வந்திருக்கான், கொஞ்ச நேரம் பொறுத்துதான் பேசேமா என அன்பு பெருகும் குரலில் கூறினார். அந்த அன்பில் மெய்யன்பு தாயன்பு மட்டுமே இருப்பதாய் தெரியவில்லை. அதையும் மீறி மனதோடு ஒட்டாத தன்மை தெரிந்ததும் ஒன்றுக்கும் உதவாத பழம்பெரும் பேசும் கணவன் ராஜகோபாலன் சுயநலத்தின் உருவமாயிருக்கும் சின்ன மகன் கிருஷ்ணன் என இருக்கும் குடும்பத்தில் பணம் காய்க்கும் மரமான மூத்த மகனின் மீது இருக்கும் காரிய கரிசனம் போல் தெரிந்தது. முன்பெல்லாம் தாய்மனம் தவியாய் தவித்தது. தனது மகனின் அயராத உழைப்பினை கணவனும் இளைய மகனும் ஆடம்பரமாய் செலவு செய்கின்றனர் என்று அங்கலாய்த்தவர்தான். பின்னாளில் தங்களுக்கு செய்வது மட்டுமே அவனது பிறவி பயன், குடும்பத்திற்கு செய்வதற்குத்தான் அவன் என்ற எண்ணமாக எப்போது எப்படி எதனால் யாரால் மாறியது அவருக்கே தெரியாது. டாக்டர் பார்த்தசாரதி அப்பா அம்மா என்று சொல்லும் போது வெளியிடங்களில் கிடைத்த மரியாதையா, காலி பெருங்காய குப்பியாக இருந்த வாழ்க்கையில் கிடைத்த திடீர் மாற்றமா? எது மாற்றியது என அறுதியிட்டு சொல்ல இயலாது. ஆனால் மாற்றம் நிகழ்ந்தது. சொல்லிக் கொள்ளும் வண்ணம் மதிப்பெண் பெற முடியாத படிப்பு வராத சுகவாசியான கிருஷ்ணன் தனது இயலாமை தாக்கும் நேரமெல்லாம், அவனை மட்டும் டாக்டர் படிக்க வச்சுட்டு என்ன மட்டும் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விட்டீங்க, என் வாழ்க்கையே போச்சு என வெறுப்பினை உமிழ்வான். இப்படி சொல்லி சொல்லியே குடும்பத்தினரிடம் ஒரு குற்ற உணர்வினை உருவாக்கி அதனால் தனக்கு செய்ய கடமைப்பட்டவன் பார்த்தன் என்ற எண்ணத்தை உருவாக்கி இளங்கலை படிப்பில் குறைந்த மதிப்பெண் எடுத்த போதிலும் அதிக கட்டணம் செலுத்தி புகழ்பெற்ற தனியார் பொறியியல் கல்லூரியில் MCA படித்து பட்டம் பெற்றான். பட்டம் பெற்று என்ன ஒரு வேலையும் கிடைக்காது போக மீண்டும் பழைய பல்லவியை பாட பார்த்தசாரதி தனது படிப்பிற்கு உதவியவரின் மகனிடம் கேட்டு சென்னையில் இருக்கும் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை ஏற்பாடு செய்து கொடுத்தான். மதுரையில் இயங்கும் அரசு பள்ளி ஒன்றில் படித்து தனது விடாமுயற்சியால் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்ற பார்த்தசாரதி அவனது பள்ளியில் படிக்க வரும் அனைத்து மாணவருக்கும் நாயகனாகவும் தனது குடும்பத்தினருக்கு பணம் கொடுக்கும் இயந்திரமாகவும் அடையாளம் காட்டப்பட்டான். குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவனாக வேண்டும் என்பது அவனது இலக்கு. ஆனால் குடும்பத்தின் தேவை காரணமாக இளநிலை முடித்த கையோடு தனியார் மருத்துவமனை ஒன்றில் பணியில் சேர்ந்து விட்டான். குடும்பத்தின் தேவைகள் ஓரளவு முடித்து மூச்சுவிடும் நேரத்தில் அவன் தனது 30 வயதினை நெருங்கிவிட்டான். கடந்த 2 ஆண்டுகளாக தனது இலக்கினை அடைய அரசின் நுழைவுத் தேர்விற்கு படித்துக் கொண்டும் இருக்கிறான். தங்கையை தடுத்த தாயை கண்ட பார்த்த சாரதி, அவன் ஒன்னும் பண்ணலாமா, நான் தான் அவன் கூட விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன், நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் என்று கூறி அனுப்பி வைத்துவிட்டு தனது தங்கையை பார்த்தான். என்ன குட்டி என மீண்டும் கேட்டான் தங்கையிடம். சுற்றி சுழற்றி யாரும் இல்லாததை பார்த்தவள், வானதி நம்பர் தானா என்றாள் காரியத்தில் கண்ணாக. ரொம்ப எதிர்பார்த்த குட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போடுவன்னு, உடனே எல்லாம் நீ சைலண்ட் ஆக மாட்டியே, என்ன விஷயம் என்றான் அவளது தலையை பிடித்து அசைத்த வண்ணம். சுற்றுமுற்றும் பார்த்தவள், வேண்டானா, என்னவோ எனக்கு எப்படா ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கு, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, அப்புறம் பேசி என்ன போகுது, விடு, நீ வானதி நம்பர் கொடு, நான் அவகிட்ட பேசணும் என்றாள் உற்சாகம் இழந்த குரலில். இத்தனை நாள் தள்ளி இருந்து பார்த்த உறவுகளின் உண்மை முகம் அருகில் கண்டவுடன் அவளால் அதை கடக்க முடியவில்லை. ஒருவரின் உழைப்பில் ஒரு குடும்பமே ஆடம்பரமாக வாழ்வது, மற்றவர் அவரது உழைப்பினை சேமித்துக் கொள்வது என பார்க்கும்போது அவளால் அதை கிரகிக்க முடியவில்லை.
அதுவும் அவளது மிக விருப்பமான பார்த்தசாரதி அண்ணாவுக்கு இழைக்கும் கொடுமையாகவே பட்டது. அவர்களின் வம்சத்தில் பிறந்த ஒரே பெண் பிள்ளை என்பதால் அனைத்து குடும்பத்திற்கும் செல்லமாய் வளர்க்கப்பட்டவள் மீனாட்சி. திருமணத்திற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்க தனது பெரியப்பா வீட்டில் அண்ணன்களோடு சில நாட்கள் தங்கிவிட்டு வரலாம் என்று வந்தவளின் மனம் பாரம் ஏறி போனது இங்கு நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு. என்ன குட்டி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அப்படி என்ன நடக்குதுங்க? எல்லாம் நல்லாதான் நடக்குது. மனச போட்டு குழப்பிக்காத. இந்த வானதி நம்பர் என அவள் கூற விளைவதை சிறு குழந்தையின் பேச்சாக தவிர்த்து வானதியின் அலைபேசி எண்ணை கொடுத்துவிட்டு தனது அறைக்குள் நுழைந்தான் பார்த்தசாரதி. தங்கையின் வார்த்தைகள் மனதை தைத்த போதிலும் எதுவும் தன் கைமீறி சென்று விடாது என்ற நம்பிக்கையுடன் முதலாக மனதுக்குள் குடையும் குரலுக்கு சொந்தமானவளை தேடி அலை பாய்ந்தது பார்த்தனின் உள்ளம். தங்கை குதூகலமாயிருந்தாள். அவள் பேசும் பொழுது எப்படியாவது வானதியோடு உடனிருக்கும் அவளின் குரலை கேட்டு விடலாம் என்று இருந்தவன் அவள் மன வருத்தத்தோடு பேசிச் சென்றதில் என்ன செய்வது என அறியாமல் தவித்தான். உடை மாற்றி டி ஷர்ட் டிராக் பேண்ட் அணிந்து வந்தவன் இரவு உணவு உண்ண அமர்ந்தான் உணவு மேஜையில். அவன் அமர்ந்ததை கண்ட மகேஸ்வரி விரைந்து வந்தார் உணவு பரிமாற. எதுக்குமா நீங்க வந்தீங்க? நானே போட்டு சாப்பிட்டுப்பேன். நீங்க டேப்லெட் போட்டு தூங்கணும், நேரத்துக்கு போய் படுங்க என்றவன் சாப்பிட்டு முடிக்கும் வரை அமைதி காத்தவர், இல்ல தம்பி, நம்ம பாப்பா கல்யாணத்துக்கு ஏதாவது செய்யணும்ல, அதான் உன்கிட்ட கலந்து பேசி செய்ய சொன்னாங்க அப்பா. என்ன பண்ணலாம் தம்பி என்றார். இதுல என்கிட்ட கேட்க என்னமா இருக்கு? அவகிட்ட கேளுங்க, அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க என்றவன் அவரை தொடர்ந்து பேச விடாது, டே குட்டி இங்க வா உரத்து அழைத்தான் தனது தங்கையை. அவள் வந்து அருகில் அமர்ந்ததும், என்ன வேணும் என் குட்டிக்கு சொல்லுங்க என்றான் பார்த்தன். அவளுக்கு என்ன தெரியும் பார்த்தா, சின்ன பிள்ளைகிட்ட அதெல்லாம் கேக்குறடி. பாப்பா நீ போட, நான் பேசிக்கிறேன் என மகனிடம் ஆரம்பித்து இளையவர் மகளிடம் முடித்தார். ஆமா, சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் மட்டும் பண்ணுவாங்க, ஆனா மத்தது எதிரே பேசக்கூடாது. கேரகம் என்ன லாஜிக் தாங்குது? இந்த பேக் அண்ணனுக்கு சொன்னாலும் காதல் விழாது, பின்ன என்னத்த பேச? ஆனாலும் என்னமாவது பண்ணணுமே என யோசித்தவள், எனக்கு ஒரு சில்க் சாரி மட்டும் போதண்ணா, நல்ல காஞ்சிபுரம் பட்டா ஆன்டிக் பீஸ் போல ஒண்ணு வாங்கணும்னு ஆசை. அம்மா கிட்ட கேட்டேன், இப்ப ட்ரெண்ட்ல இருக்க போலதான் வாங்கி தந்தாங்க. நீ அது வாங்கி கொடு, அது போதும் எனக்கு என்றவளை என்ன செய்வது என வெறுப்புடன் பார்த்தார் மகேஸ்வரி. அவரின் கணக்கே வேறல்லவா? சின்ன மகன் கேட்ட 1.5 லட்சம் மதிப்புள்ள புது மாடல் ஆப்பிள் ஐபோன் வாங்குவதற்கு செய்முறையை சாக்காக வைத்து மூத்த மகனிடம் பணம் பெற்று அதில் கொடுத்து விடலாம் என்று எண்ணி இருந்தார். உணவு, உடை, உறைவிடம் என அத்தியாவசிய விஷயங்களுக்கு கணக்கு பார்க்காமல் பணம் கொடுக்கும் பார்த்தன் இதுபோன்ற பொருட்களை வாங்குவதை விரும்புவதில்லை. முடியாது அவன் நிமிர்த்து விட்டால் அது முடியாதுதான். அதில் இரண்டாம் கருத்து என்பதே இல்லை. இப்பொழுது இவள் இப்படி சொல்லிவிட்டாளே, இனியவரிடமிருந்து பைசா வாங்க முடியாது என எரிச்சல் அடைந்தவர், சரிப்பா, நீ பணத்தை என்னோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடு, நானும் மீனாமாவும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் என்றார். இதை கேட்டவளின் எண்ணம் சற்று பின்னோக்கி சென்றது. அண்ணனுடன் வானதி அலைபேசி எண்ணை கேட்டு சண்டை நடத்தி முடித்துவிட்டு மொட்டை மாடியில் இருந்து கீழிறங்கி வந்து கொண்டிருந்த மீனாவின் காதுகளில் தனது பெரியம்மா பேசியது விழுந்து அதிர்ச்சியை கொடுத்தது. சின்னவனே, அவன்கிட்ட கேட்க முடியாதுரா, உனக்கே தெரியும் தானே, போன் வாங்க எல்லாம் அவன் இவ்வளவு பணம் தரமாட்டான், கேட்டா முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்ச போல பேச மாட்டா என கூறவும் மறுபுறம் என்ன கூறப்பட்டதோ, சரி சரி சரிடா, மீனா செய்முறை சொல்லி பணம் வாங்கி உனக்கு தர என்ன என்ற மகேஸ்வரியின் பதிலில் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பான் என்பதை உணர்ந்த மீனாவின் மனம் வாடி போனது. என்ன வேணுமா உன் சின்ன மகனுக்கு என கேட்ட பெரியப்பாவின் குரலில் கொஞ்சம் தெளிந்தவள் கவனிக்க ஆரம்பித்தாள். அவனுக்கு இப்ப புதுசா வந்த ஆப்பிள் போன் வேணுமா, எப்படியும் 1.5 லட்சத்துக்கு மேல ஆகுமா. அவங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையாமா. இப்ப வந்த பசங்க கூட அதெல்லாம் வச்சிருக்காங்களாமே. இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கான், ஆனா பெரியவங்க கிட்ட கிட்ட சத்தம் போடுமா. உங்களுக்கு தான் தெரியுமே, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டான். அதான் உங்க தம்பி பொண்ணு கல்யாணத்துக்கு செய்முறை செய்ய காசு வேணும்னு சொல்லி வாங்க சொல்றான். என்ன பண்ணன்னு தெரியல என்று மகேஸ்வரி கூறவும் அவராவது பெரியம்மா கிருஷ்ணனை கண்டிப்பார் என எதிர்பார்த்தாள். கேட்டா வாங்கி கொடுக்க சொல்லுடி அவன. இந்த வயசுல இதெல்லாம் அனுபவிக்காம எப்ப என் வயசுலயா செய்ய முடியும்? இவனும் அனுபவிக்க மாட்டான், அடுத்தவங்களுக்கும் செய்ய மாட்டான். என்னத்த சம்பாதிச்சு என்னத்துக்கு அனுபவிக்கணுடைய வாழ்க்கைய சொன்னாலும் அவனுக்கு புரிஞ்சு தொலையாது என அவர் கூறியதை கேட்ட மீனாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்ன குடும்பம் இது?
என்ற நிலைக்கு சென்று விட்டாள். கிருஷ்ணாவும் நல்ல வேலையில் தான் இருக்காங்க. பின்ன எதுக்கு அவருக்கு போன் வாங்க பார்த்தா அண்ணா கிட்ட பணம் கேட்கணும்? அதுவும் கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சும் தாம் பேர் சொல்லி கேட்க சொல்றது சரியாவே படவில்லை மீனாவுக்கு. அதைவிட பெரியவர்களின் எண்ண போக்கு கண்டு திகைத்துதான் போனாள் பெண். வந்த பொழுது கருத்தில் பதிய மறுத்த அனைத்தையும் அப்பொழுதுதான் கவனிக்க ஆரம்பித்தாள் மீனா. முன்னை விட அதிக செழிப்பு காணப்பட்டது வீட்டில். பெரியம்மா பெரியப்பாவின் உடைகள் அனைத்தும் பெயர் சொன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் உயர்ந்ததாக இருந்தது. வீட்டில் அணியும் சாதாரண உடைகள் கூட அவ்விதமே இருந்தது. அவர்களின் சொந்தங்களில் யாரும் இவ்வளவு செலவு செய்து அவள் பார்த்ததில்லை. அடிக்கடி வெளியில் செல்வதும் உணவுகள் தருவிப்பதும் உணவினை ருசியில்லை என வீணாக்குவது, ஒருவரே போதும் என்கிற வீட்டு வேலைக்கு தேவையில்லாத 2 பேர் வைப்பது என அனைத்து ஆடம்பர செயல்களும் நடந்தது. இவை அனைத்திற்கும் அடிப்படை அண்ணனின் உழைப்பு என்பது அப்பட்டமாக தெரிந்தது. காலை 8 மணிக்கு துவங்கும் பார்த்தனின் நாள் 8-2 ஒரு மருத்துவமனை, 4 to 8 நண்பனின் கிளினிக், 9 to 6 மற்றொரு மருத்துவமனையில் இரவு பணி என நீண்டு கொண்டே போனது. அது அனைத்தும் வீணாக ஆவதும் புரிந்தது. கவனத்தில் பட்ட எந்த விஷயமும் அவளுக்கு நிம்மதியை தரவில்லை. இதையெல்லாம் அவளால் தடுக்கவும் முடியாது. ஆனால் எப்படியாவது தனது பெயரால் நடக்க இருக்கும் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று முடிவிற்கு வந்துவிட்டாள் மீனா. ஆகவே மகேஸ்வரி பணத்தை பற்றி பேச ஆரம்பித்தவுடனே மேலும் எதுவும் பேச முடியாத வண்ணம், அண்ணா இந்த ஆன்லைன் ஷாப்ப பாரு, எனக்கு பிடிச்ச புடவை இருக்கு பாரு, இந்த புடவை என்னோட அத்தை தான் இது சொன்னாங்க. அவங்க பொண்ணு கூட இங்கதான் வாங்குவாங்களாம். ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராடக்ட் எல்லாம் பக்காவா இருக்கும்னா, விலையும் நமக்கு கட்டுப்படி ஆகுற மாதிரிதான் இருக்குமா. ஒருவேளை ரிட்டர்ன் போடுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீ எனக்கு இந்த சரியா வாங்கி கொடு என மூச்சு விடாது அந்த கடையின் விளம்பர தூதர் போல பேசினாள் பெண். சரி சரி குட்டி, உனக்கு பிடிச்சதா அதை மட்டும் சொல்லு, வாங்கிடலாம். ஓகேவா? இப்பவே அத்தை சொல்றது எல்லாத்தையும் கேக்குற அளவுக்கு நல்ல பிள்ளையாயிட்ட போல என பேசிக்கொண்டே அவள் விரும்பிய புடவைக்கு பணம் செலுத்திவிட்டு எழுந்தனர் உடன்பிறவா அண்ணன் தங்கை இருவரும். இதை கண்ட மகேஸ்வரிக்கு மாத்திரை போட்டும் தூக்கம் அண்டவில்லை. காலையில் கேட்க காத்திருக்கும் இளையவனுக்கு என்ன பதில் சொல்வது என்ற கலக்கம். தேங்க்ஸ்னா என்றவளின் கைப்பிடித்து அருகில் இழுத்த பார்த்தல் அவள் கண்களை உற்று பார்த்த வண்ணம் மெல்லிய புன்னகையோடு, நல்லா இருப்படா குட்டி என்று உளமார்ந்து உரைத்தவன் அவள் தலையை இதமாக கோதிவிட்டான். என்ன நினைத்தது சொன்னானோ, ஆனால் மீனாவின் கண்கள் கலங்கிவிட்டது. கலங்கிய கண்களோடு தனது அண்ணனை அணைத்துக் கொண்டாள். சரிடா குட்டியம்மா, ஒண்ணுல அண்ணன் இருக்க, என்ன எதுவானாலும் பாத்துப்பேன், நீ கலங்க கூடாது. இப்ப போய் படுங்க, நாளைக்கு உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். ஃபுல் டே உன் கூட தான், ஓகேவா? இப்ப சரி, காலையில ரெடியாரு, மார்னிங் உனக்கு பிடிச்ச சபைஷ் போலாம். அப்படியே எங்கெல்லாம் போக உனக்கு ஆசையா இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம், சரிதானே என கேட்டு அவளின் சம்மதம் புன்னகை இரண்டையும் பெற்ற பின்னரே உறங்க சென்றனர் இருவரும். எதனால் இவ்வாறு தங்கை தயங்க வேண்டும்? என்ன மனதிலிருந்து அவளை அலைக்கழிக்கிறது என்று எண்ணினாலும் அவளை சமாதானம் செய்ய நாளைய தினத்தை அவளுக்காக ஒதுக்கினான் பார்த்தன். முத்தம் மட்டுமல்ல, அனைப்பும் காமத்தில் சேர்ந்தது அல்ல. அக்கா தங்கைகளை கொண்ட நல்ல அண்ணன் தம்பிகளுக்கு மட்டுமே அது தெரியும், புரியும். நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.